ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு கோப்ரோ ஒன்று வாங்கியிருக்கேங்க. சரி, அதை டெஸ்ட் பண்ணலாம், எப்படி மோட்டோ விளாகிங் எப்படி அந்த ஆடியோலாம் எப்படி கேட்குது அப்படின்றதுக்காக. கோப்ரோ 10 தாங்க வாங்கியிருந்தேன். அந்த லாஸ்ட் ஒரு 6 days வந்து வேலை செஞ்சுருப்பேன் ஸ்விக்கியில். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். சரி, அதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு கோப்ரோ வாங்கிட்டேன். கோப்ரோ 10 தான் வாங்கியிருக்கேன், பிளாக். எவ்வளோ ஆச்சுன்னா 22,700 ஆயிடுச்சு. அதை வச்சு என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு 180 daysங்க. 180 daysல வந்து ஒரு 3 lakhs சேலஞ்ச். அதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது யாருக்காக நான் பண்ணுறேன்றதை நான் போக போக நான் சொல்கிறேன். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமும் ஆல்பம் சாங்கும் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் பிளானில் தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஓட போகிறது இதுக்காக ஓடலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோன்றதுக்காக நான் இப்போது பண்ணுறேன். இப்போது என்னென்னா, இப்போ 180 days ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்விக்கி ஓட்டுவேனான்றது தெரியலங்க. ஏன்னா இதுதான் நான் லாஸ்ட்டாக ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன். அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போது இதை பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அந்த சினிமா லைனுக்காக நான் போக போகிறேன். அதுக்காக தான் இந்த பிளானு. ஏன்னா இவ்வளோ நாள் நான் வீட்டையும் பார்க்கணும், நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், ஆல்பம் சாங் பண்ணால் வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதனால் நான் வந்து அந்த ரிஸ்க் நான் இப்போ மறுபடியும் எடுக்கலை. அதுக்காக தான் நான் வந்து இப்போது ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சேவ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. சரி, இந்த 6 மாதம் நான் வீட்டுக்காக வேலை செய்ய போகிறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேலை செய்ய போகிறேன். சரி, அதுக்காக தான் இந்த பிளானே. இந்த பிளானை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு படத்தையே டைரக்ட் பண்ணலாம். அந்த முடிவில் தான் இருக்கேன். நம்ம எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறோன்றது தான் சேலஞ்சு. இப்போது நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம Day 1 Day 2ன்ட்டு நம்ம ஃபுல் வீடியோவே ஒரு 20 நிமிஷத்துக்கு எடுத்து வீடியோவே பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் கோப்ரோவும் வாங்கியிருந்தேன். கோப்ரோ அது டெஸ்ட் ஆடியோ எப்படி கேட்குது அதெல்லாம் வந்து இப்போது செக் பண்ணலான்னு தான் நான் வந்திருக்கேன். சரி, போகலாம். நம்ம வண்டியை கீழே இறக்கிக்கலாம். ஆமாம், இப்படியே வச்சுக்கலாம்ல, இப்படியே வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்குது. ஆனால் செக் பண்ணி பார்க்கலாம் லேப்பில் எப்படி வருதுன்ட்டு. எல்லாம் பார்ப்பாங்கல்ல. முகமுடி கொள்ளக்கார மாதிரியே இருக்கு பார்க்குறது. முகமுடி கொள்ளக்காரனா? நான் முகமுடி கொள்ளக்காரனா இருக்கேன். அந்த அக்காலாம் பார்க்குது. ஒரே பூனை தான் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக போட்டுருக்கல. யார் அதான் அந்த பையன் பேர் ஹாய். முகமுடி கொள்ளக்கார மாதிரியே இருக்கான். இந்த கோப்ரோ பார்த்தா வந்து எல்லாரும் அந்த மாதிரி நேரம் வாங்க போல. வரம் போகிறலாம் ஹாய் சொல்கிறது. சின்ன பையனுக்கு பார்த்தா சாக்லேட் வாங்கி தரது. அப்படிதான் இருக்கும் போல. வண்டி ஓட்டி இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகல, அப்போ உடனே ஆன் பண்ணுறாங்களா கோப்ரோவை? ஆமாம் ஆமாம். ஆனால் கோப்ரோ நான் வாங்கலாம். கடிச்சிட்டு இருக்கோம். உன்னை கடிக்கொண்டு தான். ஒரு செட்டிங்கும் போட்டு பார்த்துட்டு தான் பார்க்கணும். எப்படியும் 4Kல எடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு பேட்டரி தான் இருக்குது. 4Kலாம் ஆர்டர் ஓட்டோன்னா உடனே சார்ஜ் காலியாயிடும். ஒரு பேட்டரின்றதால அதே 20 நிமிஷம் தான் வரும். சரி, அதே தான் திருப்பி. ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை. இப்போ கடைசி ஒரு 2 வீக்காக ஓட்டி தான் நான் சரி கோப்ரோ வாங்கினேன். ஒரு 24,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சுருந்தேன். சரி, அந்த 24,000க்கு கோப்ரோ எங்கே கம்மியாக கிடைக்குன்னு பார்த்தேன். ஆன்லைனில் பார்த்தா 25,000 காட்டுச்சு கோப்ரோ 10. சரி, அது வாங்கலாமா இல்லை நேரில் போயிடலாமா எல்லிஸ் ரோடுக்கு அப்படின்னு நினச்சி எல்லிஸ் ரோடுக்கே வந்துச்சு. விசாரித்தேன். அங்கே 22,700க்கு முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, 22,700க்கு அங்கே வாங்கிட்டேன். அதில் பார்த்தா ஒரு பேட்டரி தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இவ்வளோ பொருள் வாங்கணுன்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நான் மோட்டோ விளாகிங்க்கு என்னென்ன தேவைன்ட்டு அது யூடியூப்பில் எந்த வீடியோவும் பார்க்கல. சரி, ஒரு ஹெல்மெட் வந்து அது எல்லாமே அவங்களே தந்துடுவாங்க போல, கோப்ரோவில் எல்லாம் வந்துடும் போல். சரி, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதில் பார்த்தா எதுவுமே வரலைங்க. நான் ஏன் எதுவுமே யோசிக்கலன்னா, சரி, நான் அந்த ஷூட்க்கெலாம் போகும்போது கோப்ரோக்குன்ற ஒரு கிட் வருங்க. சரி, அந்த கோப்ரோ கிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் எல்லாமே இருக்கும். ஹெல்மெட்டு மவுண்ட்டு, அந்த செஸ்ட்டில் வந்து கட்டிப்பாங்க அந்த 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 மவுண்ட்டு, அதுக்கப்புறம் வீலில் கட்டுற மவுண்ட்டு எல்லாமே இருக்கும். சரி, அதுதான் வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ற இதில் இருந்தேன்.
சரி அதில் தான் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அதில் எதுவுமே வராதான். அந்த பாக்ஸோட ரேட் வந்து வேறையாம். அது சேர்த்து வந்தால் ஒரு 6000 கிட்ட எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோன்ட்டு தான் இதை வாங்கிட்டேன். சரி இப்போ இது எப்படி இருக்குது, வாய்ஸ் ஆடியோ எப்படி கேட்குது, விஷுவல் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். ஏன்னா அதோட நான் வந்து அந்த ஸ்விக்கியை விட்டு வெளியே வரணும். இப்போது அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இப்போ ஒரு வேலை செஞ்சோன்னா. சரி அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் நான் வந்து இப்போது போக போக சொல்கிறேன். சிக்னல் போட்டிருக்கான். இந்த இடம் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க ரோடு. மெட்ரோ போகிறதால எவ்வளோ சின்னதாக வச்சுப்பாங்க. வாய்ஸ் எப்படி கேட்கும்னு தெரியல, பார்ப்போம். ஒரு 20-25 நிமிஷம் வந்தால் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பவர் பேங்க் இருக்குது, சார்ஜும் போட்டுக்கலாம். வண்டியில் வச்சு சார்ஜும் போட்டுக்கலாம். பேட்ரி தான், பேட்ரி 2 பேட்ரி எக்ஸ்ட்ரா வாங்கினது 5000 வருது போல். அதெல்லாம் இப்போது வாங்கவே முடியாது, ஏன்னா அந்த அமௌண்ட் இல்லை. ஏன்னா நம்ம இதுக்காக நம்ம காசு சேர்க்கல, வேறு ஒரு விஷயத்துக்காக சேர்த்தோம். சரி சேர்த்ததுக்காக சரி இது ஒன்று பண்ணுவோம், GoPro தானே ஒன்று வாங்கிப்போம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது டே 1 ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஓட்ட போகிறாங்கன்னா ஸ்விக்கி 180 டேஸ் ஓட்ட போகிறேங்க. 6 மாதம். அந்த 6 மாதம் நான் ஓட்ட போகிறேன். 6 மாதம் ஓட்டி முடிச்சுட்டு இந்த வேலையை விட்டு வெளியே போகிறேங்க. ஒரு 6 மாதம் நான் ஓட்டி என்ன நான் பண்ண போகிறோம் அது எல்லாமே ஒரு பிளானாக வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணால் வெளியே போயிடலாங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்குன்ட்டு இந்த வேலை அப்படின்லாம் இல்லை, ரொம்ப நாளாக வேலை செஞ்சு. ஆமாம், இந்த கடை லைட் ஹவுஸ் கடை ஆல்ட்ரேஷன் அங்கே இது இருக்குல்ல, இந்த மொனை லைட் ஹவுஸ் மாதிரியே தெரியும் பாரு. அதில் நான் அங்கே லைட் ஹவுஸ் மாதிரியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிருப்பாங்க, நல்லாயிருக்கும். வீட்டுக்கு போவோம், லேப்பில் போட்டு பார்ப்போம் வாய்ஸ் எப்படி வருதுன்ட்டு. இது GoPro 10 வாங்கலாமா 11 வாங்கலாமா, அதுக்கப்புறம் எப்படி என்னென்ன எதில் வாங்கலான்ட்டு சூப்பர் சென் மகேஷ் தான் சொன்னார். எல்லாமே இதில் தான் GoPro 11 சஜஸ்ட் பண்ணார், நல்லாயிருக்கணும் அப்படின்ட்டு. அது அந்த பட்ஜெட் என்கிட்ட இல்லைங்க, 33,000 கிட்ட வந்துருச்சு அது. சரி அந்த பட்ஜெட் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்தது 24,000. சரி அதுக்கு கீழே GoPro வந்ததால் இது எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன அடாப்டர் என்னென்ன வாங்கணுன்ட்டு மகேஷ் தான் சொன்னார். அதெல்லாம் வச்சு நான் வாங்கிட்டேன், செட்டும் பண்ணிட்டேன். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், மோட்டோ விளாக் செட்டப் வந்து வீடியோ போட்டிருந்தேன். சரி அதை பார்த்து தான் இந்த செட்டப்பே பண்ணி இந்த ஹெல்மெட்குள்ளே ஒயர் எங்கே வைக்கணும் அதெல்லாம். அதனால் ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். என்னென்ன எது வாங்கணும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்தேன், அதனால் ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கே போவோம், பீச் ரோட் முடிஞ்சிச்சு. நம்ம எங்கே இருக்கோம், மயிலாப்பூருக்குள்ளே தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு போகும்போது ஹெல்மெட்டோட கிளாஸ் வந்து போடலை, இப்போ கிளாஸ் போட்டு ஓட்டுறேன். 2 பக்கம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரி அதெல்லாம் கற்றுப்போம், அதுக்காக தான். எப்படி முடிய போகுதுன்னு தெரில, மழை வேற வரும் போல் இன்றைக்கி. பாய் பாய் பாய். நான் டே 1 வீடியோலேருந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். டே 1லேருந்து நம்ம ஸ்விக்கி வீடியோ பண்ண போகிறோம், ஸ்விக்கி மட்டும்தான் ஓட்ட போகிறோம். 160 டேஸ், இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி
ஆடியோ வந்து ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேட்குது. அது என்ன ப்ராப்ளம்னு தெரில, நான் செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பீச் ரோட்டில் போனதால் ஃபுல்லாக காற்றடிச்சதால் அதுவும் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணோம். சில இடத்துல நின்று ரொம்ப ஸ்லோவாக போகிற இடத்துலலாம் வந்து சவுண்ட் நல்லா தான் இருக்குது. அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். மொத்தமாக சேர்த்து ஒரு எவ்வளோ வந்திருக்கோம், 22,700 வந்து கேமரா. அதுக்கப்புறம் அந்த அடாப்டர் வந்து 4,800 அமேசானில் போட்டேன். 2 டேஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று வந்தது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு மறுபடியும் ஒன்று வந்திருக்கு 2 நாளில். அதுக்கப்புறம் அந்த மோனோ மைக் நினைக்கிறேங்க, அது வந்து 499. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த இது இருக்குது, ஒயர்லெஸ் மைக் இருக்குது. அதை வந்து நம்ம எங்கேயா நின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒயர் மைக் வந்து ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணது தான். ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தேன், 1,800க்கு வந்து ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சின் மவுண்ட் நினைக்கிறேன், அது வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 339 ஏதோ சம்திங் அது வந்துச்சு. மொத்தம் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு 5,000, இது ஒரு 22,700, மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 22னா 30,000 கிட்ட ஆயிருக்குங்க. அந்த செலவு ஆயிருக்கு. இப்போது அது வந்து நம்ம சேர்த்து வச்சதால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டே பை டே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸ்விக்கி வீடியோ பண்ண போகிறேன். 3.0 ஷிஃப்ட் தான் இப்போதைக்கு மாற்றிருக்கேன் ஸ்விக்கியில். மற்ற ஷிஃப்ட்லாம் நான் வெளியே வந்துட்டேன். இப்போதைக்கு 3.0 ஷிஃப்ட் வச்சு தான் நம்ம போக போகிறோம். தேவைப்பட்டால் 3.0 அல்ட்ரா ஷிஃப்ட் நம்ம ஓட்டலாம். இதுதான் பிளான். நம்ம காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:30 மணின்றது 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஒரு 10 o'clock வரைக்கும் ஓட்டுவாங்க. 4 hours பிரேக்ஃபாஸ்ட் ஷிஃப்ட் லாகின். 10 to 11 வந்து நான் பைக் வந்து சார்ஜர் போடுவேன். சார்ஜர் போட்டு அதுக்கப்புறம் 11 o'clock ஆன் பண்ணுறேன். 11 to 3 வரைக்கும் மறுபடியும் ஓட்டுவேன். மறுபடியும் ஒரு 2 hours பிரேக். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 to 10 இந்த மாதிரி தான் ஓட்ட போகிறோம். மொத்தம் ஒரு பெர் டேக்கு வந்து 12 hour 13 hour நம்ம ஓட்ட போகிறோம். இதை ஓட்டி நம்ம கொண்டு போகலாங்க, அழகாக கொண்டு போகலாம். 1 days ரொம்ப ரிஸ்க்கே எடுக்க வேணாம், நம்ம ஓட்டலாம். இதோடு நம்ம வந்து இதை வந்து முடிக்கலாம் அப்படின்றது இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து மெக்டொனால்ட்ஸில் வேலை செஞ்சதால் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா டோமினோஸில் தான் 8 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் தந்தால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த ஐடியாவும் இருக்குது. குழந்தை பிறந்ததால் அதை பண்ண முடியல. ஆல்ரெடி நான் வந்து நீங்கள் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னாவே ஷேர் இட்டுன்ட்டு ஒரு கடை இருக்கும். அதை நான் வந்து ட்ரையல் அப்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நான் ட்ரையல் பார்த்துருந்தேன். அது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அதனால் நான் ட்ரையல்லாம் பார்த்து வச்சிட்டேன். இப்போது இது கரெக்டாக இருக்கும்ன்ற முடிவு எனக்கு தெரியுது. நம்ம போக போக பார்க்கலாம் எப்படி போய் முடியும்ன்ட்டு. ரிசல்ட் கரெக்டாக வருதோ இல்லையோ முயற்சி நம்ம தந்துட்டா போதுங்க. ஏன்னா 1000 வழி தர அந்த வாழ்க்கை தான் ஒரு வழியையும் காட்டும். நான் அந்த ஒரு வழியை நான் நம்புகிறவன். அதனால் போக போக நம்ம பார்க்கலாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணுன்னு இருந்தேன். பார்க்கலாம். சில இடத்துலலாம் ஆடியோ கொஞ்சம் ஒழுங்காக கேட்கல. அது நான் என்ன செக் பண்ணுறேன். நம்ம வெனஸ்டேலேருந்து டே 1 வெனஸ்டேவா வெனஸ்டேலேருந்து நம்மளுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். இதுதான் பிளான். டே பை டே நம்ம வீடியோ போட்டு நம்ம போயிட்டே இருக்கோங்க. 180 days முடிக்கிறோம். ஒரு ஷாப் பார்த்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாங்க அது என்னென்ன பிஸ்னஸ் நான் சொல்கிறேன். ஒரு 2-3 பிஸ்னஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம இப்போ விசாரிச்சுட்டு தான் நான் பண்ண முடியும். ஏன்னா விசாரித்து என்னென்ன பண்ணலாம், எந்த இடத்துக்கு எது கரெக்டாக இருக்கும், அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அதாங்க. பை. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே பை டே நம்ம பண்ணலாம். அதுதான். பை.